ஹாய் கைஸ், நம்ம லேப்டாப் அல்லது பர்சனல் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனை எப்படி நம்ம மல்டி ஸ்க்ரீனிங்காக ஆர் மல்டிபிள் டிஸ்பிளேவா ஸோ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ நான் என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் நான் ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். ஸ்க்ரீனை வந்து மல்டிபிள் டிஸ்பிளேவாக மாற்ற போகிறேன். ஸோ என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா HDMI போட்டிருக்கு. ஆனால் என்னோடய டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் VGA போர்ட் தான் இருக்குது. ஒரு சில டெஸ்க்டாப்பில் ஒரு சிலர் மானிட்டரில் என்ன ஆகும்னா டேரெக்டாக HDMI போட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா டேரெக்டாக HDMI ஒயர் டபுள் புட்டாகவும் அவுட்புட்டாகவும் நீங்கள் உங்களோட மானிட்டரில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட்புட்டாகவும் அனதர் மானிட்டரில் கொடுத்துக்கலாம். ஆனால் என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா HDMI இருக்குது, என்னோடய மானிட்டரில் HDMI இல்லை, வெறும் VGA தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக எல்லா மானிட்டர்லேயும் HDMI இருக்காது, ஒரு சில மானிட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் HDMI to VGA கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட மானிட்டர்லேருந்து வர VGAவை ரிசீவ் பண்ணி என்னோட லேப்டாப்போட HDMIயில் இது இன்புட்டாக கொடுக்க போகுது. ஐ மீன் இப்படி சொன்னீங்கன்னா இது இன்புட்டாக இருக்க போகுது. இல்லை இந்த பக்கம் காமிக்கும் போது லேப்டாப்லேருந்து தான் அவுட்புட் போக போகுது இல்லையா? ஸோ லேப்டாப்லேருந்து அவுட்புட் போகும்போது நம்ம டெஸ்க்டாப் வந்து இன்புட் வாங்க போகுது. ஸோ இது வந்து மேல்னு சொல்லுவாங்க. HDMI அந்த நாப் வர போகிறதுனால ஸோ HDMI மேல், இது வந்து ரிசீவ் பண்ண போகுது இல்லையா? ஸோ இது வந்து ரிசீவர், இது வந்து ஃபீமேல். ஸோ ஐ மீன் இதில் தான் நாப் இருக்கும். ஸோ இது வந்து ரிசீவ் பண்ணும். நம்ம VGA வந்து நாப் இருக்கும், அதனால் VGA மேல் வந்து VGA ரிசீவர், VGA ஃபீமேல் இது. ஸோ வந்து இந்த VGA ரிசீவர் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஆடியோ சப்போர்ட்டோட வேணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ சப்போர்ட் இது வந்து ஆக்சுவலி 350 எனக்கு வந்துச்சு. ஆடியோ சப்போர்ட் இல்லாமல் என்னோட மானிட்டரில் வந்து ஆடியோ சப்போர்ட் இல்லை, ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ நான் ஃபர்தராக வேறு ஏதாவது மானிட்டர் வாங்கினா அப்போது திருப்பி அடாப்டர் மாற்றணுமே அப்படின்றதுக்காக நான் இப்பயே வாங்கிட்டேன் ஆடியோ சப்போர்ட்டோட. ஸோ ஆடியோ சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா 350 வரும். அது இல்லைனா 260 270 ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு நான் எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸ் காமிக்கிறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் கனெக்ட் பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணுறேங்க. என்னோடய HDMI கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்க்டாப்லேருந்து வர VGAவை உங்கள் லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ்+Pங்கிற ரெண்டு பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ப்ரொஜெக்ட்ன்ற இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ப்ரொஜெக்டில் வந்து உங்கள் PC ஸ்க்ரீன் ஒன்லி, டூப்ளிகேட், எக்ஸ்டெண்ட், செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு PC ஒன்லினா உங்கள் PC மட்டும் இருக்கும். டூப்ளிகேட்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே அங்கே தெரியும். எக்ஸ்டெண்ட்னா இதையும் இந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஸ்க்ரீனில் காமிக்கும். செகண்ட் ஸ்க்ரீன் ஒன்லினா அதில் மட்டும் தான் டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி டிஃபால்ட் ரெசல்யூஷனில் அது ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை சப்போஸ் எனக்கு ரெசல்யூஷன்ஸ் ஏதாச்சும் மாற்றணும், என்னோடய செட்டிங்ஸ் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு வரும். அப்படி இல்லைன்னா உங்கள் இதில் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் இருக்கும். சிஸ்டமில் வந்து டிஸ்பிளே, சவுண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ டிஸ்பிளே போயிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணவுடனே உங்களுக்கு இப்படி 1 and 2ன்னு வந்துடும். ஸோ ஐடென்டிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஐடென்டிஃபை ஆகிட்டு என்னோட 1 தான் இப்போது என்னோட லேப்டாப், 2 வந்து என்னோட டெஸ்க்டாப். ஸோ ஓகேவா? இப்போ வந்து 1 வந்து நம்ம எப்பயும் உங்களோட இதுதான் வந்து மேக் திஸ் ஆஸ் மெயின் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ உங்களோட செகண்ட் ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து மெயின் டிஸ்பிளேவை மாற்றணுன்னா நீங்கள் போயிட்டு மேலே போயிட்டு செகண்ட் டிஸ்பிளேவை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து மெயின் ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். எனக்கு வந்து என்னோடய லேப்டாப்பே மெயின் ஸ்க்ரீனாக இருக்கட்டும். ஓகே, நோ இஷ்யூஸ் எனக்கு. ஸோ அதனால் நான் இது கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இது ஆகிடும். அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு நான் வந்து இப்போது இந்த என்னோடய மெயின் டிஸ்பிளே வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன், செகண்ட் டிஸ்பிளேவை ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ 1 வந்து உங்கள் கர்சரை இந்த பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கும். லெஃப்ட்டில் உங்களோட செகண்ட் டிஸ்பிளே இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இதுக்காக இதில் என்னோடய ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, செகண்ட் ஸ்க்ரீன் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய மவுஸ் பாயிண்டர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இங்கே ஒர்க் ஆகும். நீங்கள் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ ரைட் சைடு போகும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். இதை வந்து இப்போது ரைட் சைடில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சில? இப்போ அப்ளை சேஞ்சஸ் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இதை லெஃப்ட் சைட்லேயும் இதை ரைட் சைட்லேயும் வேணாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ இப்போது எப்படி நம்ம ஃபர்தராக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் உங்களுக்கு இதுக்காக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை நம்ம எப்படி அந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கோடிங்கில் வேறு ஏதாவது இது வேணும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Windows+Shift+key அப்புறம் இந்த டபுள் ஆரோஸ்.
ஸோ விண்டோஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மானிட்டர் வந்து ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ ரைட் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மோசில்லா அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ தென் இங்கே நம்ம ஒர்க் பண்ணணும். இங்கே வேறு ஏதாவது ஒர்க் பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த கோடிங்கில் யாராவது செக் பண்ணணும்னா ஸோ இதோட இதை வந்து அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போத் இதையும் கம்பேர் பண்ணி ஒரு வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நான் எப்படி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகுதுன்னா சேம் விண்டோஸ் ஷிஃப்ட் உங்களோட ரைட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும். ஸோ அதை திருப்பி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஷிஃப்ட் இது லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் ஷிஃப்ட் என்னோட ரைட் அடிச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ லெஃப்ட் எடுத்துனா இங்கே வந்துடும், ரைட் அனுப்புனா அங்கே போயிடும். ஓகேவா? விண்டோஸ் ஷிஃப்ட் அண்ட் ஆரோ கீஸை வச்சு நீங்கள் உங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போது அதில் நான் க்ரோம் வச்சுட்டு இப்போ நான் ஏதாவது இதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இது அங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி இப்போது நான் கோட் பண்ணுறது கம்பேர் பண்ணி இதில் எதனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது ஆட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது இதை ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சாலும் ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலி இப்போது நம்ம ஸ்க்ரீனை மட்டும் ஷேர் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, ஸோ நான் அதை சொல்ல மாட்டேன். அதுக்காக தான் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ டிஸ்பிளே கீழே சவுண்டு இருக்கும். சவுண்டுக்கு வந்துட்டு இப்போது உங்களுக்கு அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவுட்புட்டில் உங்களுக்கு அதில் உங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மானிட்டர்லேயும் ஸ்பீக்கர் இருந்தால் அந்த மானிட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடதில் வந்து அந்த மானிட்டரில் வந்து இது கிடையாது. ஸோ என்னோட இதில் மட்டும்தான் என்னோட லேப்டாப் மட்டும் தான் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் செட்டிங்ஸில் அதை மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சவுண்ட் அவுட்புட் எதில் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதுலேயும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னோட லேப்டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை மட்டும் கொடுத்தேன். இதை சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் சொல்ல நினச்சேன். வீடியோ நல்லா இருந்தால் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.